ரவுண்டானாவை விஜய்க்கு கொடுத்திருக்கணும். ஏன்னா அங்க ஸ்டாலின் வரும்போதும் உதயநிதி ஸ்டாலின் வரும்போதும். வணக்கம். கரூர்ல டிவிகே தலைவர் விஜய் நடத்தின ரேலியில 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பொதுமக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்ப விஜய் நடத்தின மீட்டிங்ல 40 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க சார். அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்டோட தோல்வி தான். கரூர்ல எடுத்துக்கிட்டா 3 ஜங்ஷன், ஒன்னு பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் ரவுண்டானா, இன்னொன்னு அந்த வேலுசாமிபுரம் ரவுண்டானா, இன்னொன்னு லைட் ஹவுஸ் ரவுண்டானா. அங்க என்னன்னா அனுமதிக்கப்பட்ட மீட்டிங் ஸ்பாட்டு கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா கிடையாதுன்னு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணதால இந்த 3ல கம்பேரிட்டிவ்லி விஜய்க்கு அவங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதுதான் நல்ல அகலமா அவ்வளோ க்ரௌட கெப்பாசிட்டி இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது அனுமதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லி போலீஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. அது நம்ம சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை மாத்திக்கணும். இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இப்போ பாண்டி பஜாரை மோடிஜிக்கு கொடுத்த மாதிரி கரூர் ரவுண்டானாவை விஜய்க்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா அங்க ஸ்டாலின் வரும்போதும் உதயநிதி ஸ்டாலின் வரும்போதும் அதை பிரேக் பண்ணி கொடுத்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கணும். அது மீட்டிங் ஸ்பாட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் இந்த ஸ்டாம்பேடு இவ்வளவு பெரிய. நிறைய பேர் கூட்ட நெரிசல் தான் இது காரணம். கூட்ட நெரிசல் எதுக்காக வந்துச்சுன்னா விஜய் லேட் ஆகுங்க. இப்போ நீங்க இதையே பாக்குறீங்க, இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெச். இதை நான் மோடிஜி நிகழ்ச்சி ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சில் கொடுத்திருந்தா அன்னைக்கு இதே மாதிரி நடந்திருக்கலாம். அதாவது கூட்ட நெரிசல் அந்த இடம் அகலம் கம்மியா இருக்கிறதால நடக்குது. கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானோட அகலம் என்ன? அது ஆக்சுவல் மீட்டிங் ஸ்பாட் இல்லைன்னு நீங்க ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க? இப்ப பாண்டி பஜார் மீட்டிங் ஸ்பாட்டா, இல்ல ஸ்டாலின் வந்தப்ப கரூர் ரவுண்டானா மீட்டிங் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா மீட்டிங் ஸ்பாட்டா? அதனால விஜய் கட்சிக்காரங்களும் அரசியலுக்கு புதுசு, போலீஸ் சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க இதுக்கான காரணமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நெக்லன்ஸ் தான். ஏதாவது வந்தா இவ்வளவு பெரிய இது துயர் நடக்குது, விஜய் இது காரணங்க அப்படின்னா அரசியல் இருந்து விலகுறன்னு அறிவிக்கலான்னு ஆளுங்கட்சி எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஒருத்தர் இறந்தாங்கன்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஆச்சு, அதுக்கப்புறம் 20 ஆச்சு, எப்ப 39 ஆச்சு, இப்ப 40ல நிக்குது. ஆக்சுவலா இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒருத்தர்னு சொல்லும் போது அந்த நிகழ்ச்சி நடந்து 5 நிமிஷம் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு நாள் ஆக்கும்போது ஏறிக்கிட்டே போகும். இப்ப கள்ளக்குறிச்சி சாராயம் மரணம் நைட்ல செத்தது 4 பேர் தான். அது சாராயம் குடிச்சு சாகலன்னு அரசாங்கம் சொன்னப்போ திரும்ப அந்த சாவுக்கு போனவங்க சாராயம் குடிச்சிட்டு 40 பேர் செத்தாங்க. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜில இப்படிதான் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தகவல் வர லேட்டா இருக்கும். 40 பேர் இறந்திருக்கலாம். நமக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஆனா டிஎம்கே அமைச்சர்கள் 8:15க்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த அளவுக்கு எனக்கு அதுல அவ்வளவு டீப்பா எனக்கு கருத்து சொல்ல தெரியல. ஏன்னா மினிஸ்டர் மேபி பக்கத்துல இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவர் எதிர்பார்த்திருக்கலாம் இவ்வளவு சின்ன இடத்துல கொடுத்துருக்கோம் ஏதாவது கேஷுவாலிட்டி வரலான்னு. அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல.